Hi, hello friends, welcome to our channel. In the class exercise 5.2 part 3 question number 3 and 4 நம்ம discuss பண்ணிரலாம். So question number 3 வந்து பாத்தீங்கன்னா second problemத்தோட reverse தாங்க. second problemத்துல என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னா sequence கொடுத்துட்டு nth term கொடுத்துட்டு sequence வந்து find out பண்ண சொல்லியிருக்காங்க. இங்க third problemத்துல பாத்தீங்கன்னா sequence கொடுத்துட்டு nth term வந்து find out பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2, 2, 4, 4, 6, 6 எக்ஸட்ரான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 2ல் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா n+1 இஃப் n இஸ் ஆட் n if n is even அப்படின்றது. ஸோ அதோட ரிவர்ஸ் கொஸ்டின் தான் நீங்கள் டேரெக்டாக ஆன்சர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன் என்ன இருக்குது 1/2, 2/3, 3/4, 4/5 and 5/6 etc. ஸோ இந்த நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 நம்ம போயிட்டே இருக்கிறதுனால ஸோ நம்ம என்ன கொடுத்துக்கலாம் n நேச்சுரல் நம்பர். ஸோ அதோட ஜென்ரல் டேர்ம் வந்து nன்னு வச்சுக்கலாம். an is equal to n. இப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது, இங்கே 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ 2 + 1 3, 3 + 1 4, 4 + 1 5, 5 + 1 6. ஓகே, அப்போ n+1ன்னு கொடுத்துடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 1/2, 3/4, 5/6, 7/8, 9/10 எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்குது. இதில் நியூமரேட்டர் மட்டும் எடுத்து நம்ம தனியாக டீல் பண்ணிடலாம். 1, 3, 5, 7, 9 அப்படின்னா a is equal to 1 and d is equal to 3 - 1 2. ஓகேவா? ஸோ அப்போ tnல ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஜென்ரல் டேர்ம் என்ன கிடைச்சிரும் tn is equal to 2n - 1. இதுதான் நம்ம nth டேர்ம். இப்போ நியூமரேட்டர் நம்ம டீல் பண்ணிட்டோம். டினாமினேட்டரில் பாருங்கள் இங்கே 2 இருக்கா, 2 × 1 2, 2 × 2 4, நெக்ஸ்ட்டு 2 × 3 6, 2 × 4 8, 2 × 5 10. ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறதுனால an is equal to 2n - 1 divided by 2n for all n belongs to natural number. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நியூமரேட்டர் தனியாக டினாமினேட்டர் தனியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஸோ காமனாக இங்கே எழுதிட்டு இங்கே வந்து 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் வருதான்னு செக் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அப்படி வந்துச்சுன்னா உங்களோட ஆன்சர் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த மாதிரி சம்ஸ் உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. என்னென்னா 6, 10, 4, 12, 2, 14, 0, 16 - 2. இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா 6, 4, 2, 0, -2 ஆல்டர்னேட்டிவ் டேர்ம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு நான் 10, 12, 14, 16 அதே மாதிரி செகண்ட் டேர்மில் வரதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ஆட் டேர்ம்ஸ் ஒரு டைம் எடுத்துக்கலாம், ஈவன் டேர்ம்ஸ் ஒரு மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இங்கே ஆட் டேர்ம்ஸ் என்ன இருக்குது t1 is equal to 6, t3 is equal to 4, t5 is equal to 2, t7 is equal to 0. அதே மாதிரி ஈவன் டேர்ம்ஸ் எல்லாம் எடுத்தோம்னா t2 is equal to 10, t4 is equal to 12, t6 is equal to 14, t8 is equal to 16. இப்போ when n is odd, ஸோ அப்போ இதில் இருந்து ஏவோட வேல்யூ வந்து 6, டியோட வேல்யூ வந்து 4 - 6, அப்போ -2. இங்கே ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு nth டேர்ம் என்ன கிடைக்கும் 8 - 2n. அதே மாதிரி when n is even number, அப்போ a is equal to 10, 12 - 10, d is equal to 2. ஓகேங்களா? அப்போ இதோட tn ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 10 + n - 1 × d, இதை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா 8 + 2n. ஓகேங்களா? ஸோ அப்போ இதோட nth டேர்ம் என்ன எழுதிக்கலாம்னா 8 - 2n or 7 - n where n is odd. ஸோ புக் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 - n கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 8 - 2n எழுதினாலுமே கரெக்ட் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 8 + 2n or 8 + n where n is even. ஸோ இது ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு கரெக்ட் தான். நீங்கள் எய்தர் 7 - n 8 + n எழுதினாலும் கரெக்ட் தான், இல்லை 8 - 2n 8 + 2n எழுதினாலும் கரெக்ட் தாங்க. ஓகே, next fourth question பாருங்க. Find the product of the three increasing numbers in GP is 5832 ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? 5832. If we add 6 to the second number and 9 to the third number, then the resulting numbers form an AP. Find the numbers in GP. ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் வந்து டீல் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் வேறு மாதிரி. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா the product of
3 increasing numbers in GP. அப்போ அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ராடக்டோட வேல்யூ 5832 கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் டேர்மில் 6 ஆட் பண்ண சொல்கிறாங்க. தேர்ட் டேர்மில் என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்கன்னா 9 ஆட் பண்ண சொல்கிறாங்க. அப்படி ஆட் பண்ணுற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது, அரித்மெட்டிக் ப்ரோக்ரேஷனாக ஃபார்ம் ஆகுது. அப்போ ஃபைண்ட் த நம்பர்ஸ் இன் ஜிபி. ஓகே, let the three numbers in GP be a by r, a, ar. Given that product வந்து இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, அதனால a by r into ar is equal to 5832. இப்போ இங்கே r கேன்சல் ஆயிடுச்சுன்னா a cube. இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 18 power 3 கிடைக்கும். அப்போ என்ன பண்ணலான்னா இந்த பவர் 3 ஈக்குவலாக இருக்கிறதுனால பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவல் எடுத்துக்கலாம். அப்போ a is equal to 18. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இப்போ செகண்ட் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா செகண்ட் நம்பர் கூட 6 ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஆட் பண்ணிட்டோமா. தேர்ட் நம்பர் கூட என்ன ஆட் பண்ண சொல்கிறாங்க 9. அப்படி 9 ஆட் பண்ணோம்னா அது வந்து என்ன ஃபார்ம் ஆகிடுது, ஏபியாக ஃபார்ம் ஆகிடுது. இப்போ ஏபியாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஒரு ரிசல்ட் நமக்கு தெரியும். அதை நான் உங்களுக்கு திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். T1, T2, T3 எக்ஸட்ரா. இப்போ இதோட மிடில் டேர்ம் எடுத்து நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற டேர்மும் அடுத்து இருக்கிற டேர்மும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்போ T1 + T3. ஓகேவா. ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, 3 டேர்ம்ஸ் இருக்கா. இந்த மிடில் இருக்கிற டேர்ம் கூட நம்ம என்ன ஆட் பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 2 × a + 6. அப்போ இதுக்கு பின்னாடி இருக்கிற டேர்ம் என்னது, a by r ப்ளஸ் நெக்ஸ்ட் இருக்கிற டேர்ம் என்னது, a by r + 9. இப்போ இங்கே ரைட் சைடில் r எல்சிஎம் எடுத்துடலாம். லெஃப்ட் சைடில் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ 2a + 12. இங்கே r எல்சிஎம் எடுத்தோம்னா இங்கே r, இங்கே a r², இங்கே 9r. இந்த r லெஃப்ட் சைடு கொண்டு வந்தோம்னா 2ar + 12r is equal to a + ar² + 9r. இந்த aக்கும் 9க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கட்டாங்க. ஓகே, இப்போ எல்லா டேர்ம்ஸ் நான் என்ன பண்ணுறேன்னா இதெல்லாம் ரைட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ ar² அப்படி இருக்கும், ப்ளஸ் a + 9r அப்படி இருக்கும். இங்கே -2ar - 12r is equal to 0. இங்கே ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கோமா. a is equal to 18. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. a is equal to 18 கொடுத்துட்டோம்னா எனக்கு இந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வரும். 18r² - 39r + 18 is equal to 0. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே 18, 39, 18 பார்த்தீங்கன்னா எதில் டிவைட் ஆகிடும், 3ஆல் டேபிளில் டிவைட் பண்ணிடலாம். இப்போ டிவைட் பை 3 கொடுத்தோம்னா 6r² - 13r + 6 is equal to 0. இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். இப்போ இந்த 6 × 6 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 36. அப்போ அந்த ப்ராடக்ட் நம்பர் 36ஆக இருக்கணும். ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா ஆரோட கோஎஃபிஷியன்ட் -13. அப்போ 9 4 4s are 36. ரெண்டுத்துக்குமே மைனஸ் கொடுத்துடலாம். ஸோ இந்த r² கோஎஃபிஷியன்ட் 6 இருக்கிறதுனால இங்கே டிவைட் பண்ணிவிடுவோம். அப்போ -9/6 டிவைட் பண்ணிங்கன்னா -3/2. இங்கே -4/6 டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் -2/3. இப்போ இதை எப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 2r - 3 × 3r - 2 is equal to 0. அப்போ r is equal to 3/2, r is equal to 2/3. இப்போ ஃபஸ்ட்டு when a is equal to 18 and r is equal to 2/3 கொடுத்தோம்னா அந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம என்ன எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் a by r, a, ar இதில் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ 18/r. அப்போ ஆரோட வேல்யூ என்ன இருக்குது, 2/3. இந்த 18ம் 2ம் கேன்சல் பண்ணால் 9. அப்போ இந்த 3 மேலே போயிடுமா, ஏன்னா 9/1/3. அப்போ 3 மேலே போயிடுச்சுன்னா 27. இங்கே 18, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 12. அப்போ r a is equal to 18, r is equal to 3/2 கொடுத்தீங்கன்னா இந்த நம்பர் கிடைக்கும். 27, 18, 12 or 12, 18, 27 தான் அந்த 3 numbers. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் சம்ஸ் பார்க்கலாம். ஹேவ் எ கிரேட் டைம்.